வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம். அதாவது அதிபர் ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரப்போகுது. இந்த நேரத்துல யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நேத்துக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவருடைய அதிபர் ஆட்சி காலத்தில் ஜோ பைடன் மற்றும் அவருடைய மனைவி ஜில் பைடனுக்கு என்னெல்லாம் பரிசு பொருட்கள் வந்தது, வெவ்வேறு நாட்டுடைய தலைவர்கள் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஜோ பைடன் ஜில் பைடன் தம்பதிகளுக்கு கிடைத்த மிக காஸ்ட்லியான ஒரு பரிசு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஸ்வகுரு இந்தியாவில இருந்து கொடுத்த கிஃப்ட் தான். அப்படி என்ன காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா 7.5 கேரட்ல நல்ல ஒரு பெரிய வைரக்கல், அந்த வைரக்கல் பதித்த ஒரு நகையை அவர் வந்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அது என்ன 7.5 கேரட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 அப்படிங்கிறது 75 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸை குறிக்கும் வகையில் 7.5 கேரட்ல ஒரு வைரம். இத வந்து குஜராத்ல ஜில் பைடனுக்காகவே ஸ்பெஷலா செய்யப்பட்ட ஒரு வைரம். இந்த வைரத்தை கிஃப்டா கொடுத்திருக்கிறார். இதனுடைய விலை மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20,000 அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வரும். இது வரைக்கும் ஜோ பைடன் ஜில் பைடனுக்கு கிடைத்த மிக காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஸ்வகுரு கிடைத்த இந்த வைரம் தான் அப்படின்னு சொல்லி யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெடரல் லாஸ் பிரகாரம் அங்க $480 மேல யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, எந்த நாட்டு அதிபராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு $480 மேல, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புக்கு 41,000 அந்த வேல்யூவுக்கு மேல ஒரு கிஃப்ட் கிடைச்சதுன்னா, அதை வந்து அவங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணணும். அது யுஎஸ் பிரசிடென்டாவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்ததுன்னா அவங்க அதை வெளிப்படையா டிக்ளேர் பண்ணணும். $480 கீழே இருக்கக்கூடிய கிஃப்டை அவங்க பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா $480 மேல அந்த கிஃப்டோட வேல்யூ போச்சுன்னா அந்த கிஃப்டை அவங்க யுஎஸோட ஆர்ச்சைவ்ஸ்ல ஒப்படைக்கணும். அத அந்த நாட்டு அரசாங்கம் எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது அவங்க இஷ்டம். அவங்க வந்து மியூசியம்ல வந்து அதை டிஸ்பிளேல வைக்கலாம். இல்லைன்னா இனி அடுத்த ஆட்சி காலத்தில் வரக்கூடிய அதிபர்கள் யூஸ் பண்றதுக்கு அவங்க பயன்பாட்டுக்கு வைக்கலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த பரிசு பொருளை அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ கொடுத்து நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. அதாவது நம்ம மோடி ஜில் பைடனுக்கு கொடுத்த வைரத்தை அவங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ, அதாவது 17 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு யுஎஸ் பெடரல் லாஸ்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ். சரி, இது ஏன் இவ்வளவு பெரிய நியூஸா நாம பேசணும்? எல்லா அதிபர்களும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்ப பிரதமர் மோடி கூட வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, எல்லா நாட்டு அதிபர்களும் நிறைய கிஃப்ட் கொடுக்கறாங்க. பிரதமர் மோடி கொடுத்தது காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட்னா, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யுக்ரைன் நாட்டை சேர்ந்த அம்பாசிடர் வந்து கிட்டத்தட்ட $14,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட், ஒரு ப்ரூச் வந்து ஜில் பைடனுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டுடைய தலைவர் வந்து அவங்களுக்கு வந்து $5,000 மதிப்புள்ள கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எல்லா நாட்டு அதிபர்களும் வெவ்வேறு நாடுகளுக்கு போனா அந்த அதிபர்களை சந்திக்கும் பொழுதோ இல்ல அந்த பிரதமர்களை சந்திக்கும் போதோ கொடுக்காததா? இது என்ன புதுசா நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் எழும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. கிஃப்டிங் புரோட்டோகால் அப்படிங்கிறது யுஎஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. பிரசிடென்ட் பைடன் யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா அதை யாரு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை எப்படி கொடுப்பாங்க, என்ன விலையில அந்த கிஃப்ட் இருக்கணும், இது எல்லாத்துக்கும் கிளியரா அவங்க ஒரு புரோட்டோகால் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அறிக்கையிலேயே மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய சிஐஏ சேர்ந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஆபீசர்ஸ்க்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆபீசர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இது அவங்களுடைய மாரல்ஸையோ எத்திக்ஸையோ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டாங்கிறதுனால அவங்க கடமையை மீறிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பழி வந்துருமோங்கிறதுக்காக அந்த கிஃப்ட்ஸ் அவங்க டிஸ்ட்ராய் பண்றாங்களாம். இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்படி வந்த விலையுறந்த கிஃப்ட்ஸ கூட அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய மாரல்ஸோ நம்மளுடைய எத்திக்ஸையோ நம்மளுடைய கவர்மெண்ட் டியூட்டிஸையோ நாளைக்கு எவனும் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு கிஃப்டிங் புரோட்டோகால்ல கூட எவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு நாடு அப்படிங்கறத பாத்துக்கங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஏதாவது கிஃப்டிங் புரோட்டோகால்ஸ் ஏதாவது இருக்கான்னு நெட்ல போய் தேடி தேடி பார்த்தாச்சு. ஆனா அதை பத்தி எந்த விவரமும் இல்ல. அப்போ பிரதமர் மோடி ஒரு நாடுக்கு போறாரு, ஒரு அதிபரை சந்திக்கிறாரு, இல்ல ஒரு நாட்டு தலைவரை சந்திக்கிறாருன்னா, அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறாருன்னா
அந்த கிஃப்ட் என்ன, யாருக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் யாரு டிசைட் பண்றது? சரி, என்ன வேல்யூல அந்த கிஃப்ட் இருக்கணும், என்ன வேல்யூவை எக்ஸீட் பண்ணக்கூடாது, இதுக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா, இல்ல என்ன வேணா செலவு பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா? இதெல்லாம் யாரு டிசைட் பண்றது? இன்னென்ன அதிபர்களுக்கு இன்னென்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும், இல்ல நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் சார்ந்த கிஃப்ட்களா இருக்கணும், இப்படி இதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கு? சரி, இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு செலவு பண்றாங்களே அது பணம், அது அரசாங்கத்துக்கு நாம வரி பணமா கொடுக்கிற பணம் தானே. அப்ப இதற்காக கணக்கு வச்சிருக்காங்களா? இந்த கணக்கு பார்லிமெண்ட்ல ஒப்படைக்கலாங்களா? பார்லிமெண்ட்ல ரிவ்யூ பண்றாங்களா? அக்கவுண்ட் சப்மிட் பண்றாங்களா? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. பிரதமர் மோடிக்கு வர கிஃப்ட் எல்லாம் இந்த சங்கி கூட்டம் 10 வருஷமா ஆக்ஷன்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஆக்ஷன், மின் ஏலம் 6 முறை நடந்துருச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் கூட நடந்தது. இதுல உங்களுக்கு தெளிவா ஞாபகம் இருக்குன்னா, 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமாவை சந்திக்கும் பொழுது மோடி ஒரு சூட் அணிந்திருந்தார். அந்த சூட்ல அவருடைய பேரை மோனோகிராம் பண்ணிருந்தாங்க. இந்த சூட் ஆன்லைன் ஏலத்துல ஒரு சூரத்தை பேஸ் பண்ண ஒரு டைமண்ட் வியாபாரி கிட்டத்தட்ட 4.31 கோடி செலவு பண்ணி ஆக்ஷன்ல மோடி போட்ட சூட்டை அவர் ஏலம் எடுத்தாரு. அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு ஒரு காலகட்டத்துல. சரி, இப்படி ஆக்ஷன் ஏலம் விட கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கிஃப்ட்ஸ கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஏலத்துல அவங்க ஆன்லைன்ல ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஒரு பெரிய தொகையை அவங்க ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னா, இந்த ஆக்ஷன் மூலமா வரக்கூடிய பணத்தை எல்லாம் நமாமி கங்கை ப்ராஜெக்டுக்காக, கிளீன் கங்கா ப்ராஜெக்டுக்காக, கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்கும் மறுசீரமைப்புக்கும் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கங்கை நதி இது வரைக்கும் கிளீன் ஆன மாதிரியே தெரியல. அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் மூலமா வரக்கூடிய பணம் எல்லாம் எங்க போகுது? இல்ல இவங்க வாங்குற கிஃப்ட்டுக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்காங்களா? இதெல்லாம் பார்லிமெண்ட்ல ரிவ்யூக்கு சப்மிட் பண்றாங்களா? இதற்கெல்லாம் கணக்கு வச்சிருக்காங்களா? இன்ஃபேக்ட் கடந்த ட்ரம்ப் ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $50,000 மதிப்புள்ள கிஃப்ட்ஸ மோடி ட்ரம்புக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 44 லட்சம். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு ரொம்ப சுமூகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்திலேயே பேசுறாரு, நான் இன்னும் இந்தியா மேல நிறைய டாரிஃப் எல்லாம் நான் ஏத்துவேன், இந்தியாவில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் நான் டியூட்டி ஏத்துவேன் அப்படின்லாம் பேசுறாரு அவரு. அப்போ என்ன பர்பஸுக்காக இது போன்ற காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கப்படுது? இப்படிப்பட்ட காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கறதுனால 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லபடியா மேம்படுதா? இல்ல. அப்போ ஒரு தனி நபருடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இது போன்ற காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் கொடுக்கப்படுது. நான் உலகத்தோடைய விஸ்வகுரு. இந்த நெப்போலியன் ஒரு படத்துல சொல்வாரு, கல்யாண வீடுனா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடுனா நான் பணமா இருக்கணும். அந்த மாதிரி எங்க இருந்தாலும் நான் தான் முதல் ஆளா இருக்கணும் அப்படின்னு ஒரு தனி மனிதனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு முயற்சியா தானே இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஏன் பேசுறோம்? ஏன்னா கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்சு உழைச்சு கட்டக்கூடிய வரியில தான் இவ்வளவு ஆடம்பரமா இந்த விஸ்வகுரு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளையும் பண்ணிட்டு நேத்து பேசியிருக்கிறாருங்க பாருங்க டெல்லியில, எனக்காக நான் வீடு கட்டிக்கிட்டதே இல்ல, நான் நினைச்சதுதான் எனக்காக ஒரு மாளிகையை கட்டி இருக்க முடியும், ஆனா ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடு நான் கட்டி கொடுத்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய கனவே அப்படின்னு பேசியிருக்கிறார். சென்ட்ரல் விஸ்டா அப்படின்றத 20,000 கோடி ரூபாயில இவங்க கட்டுறாங்களே, அதுல நாட்டுடைய பிரதமருக்காக தனிப்பட்ட முறையில ஒரு வீடு கட்டப்படுது. அந்த வீடுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 467 கோடி. கிட்டத்தட்ட 36,268 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. 467 கோடியில இவ்வளவு ஆடம்பரமான ஒரு வீடு ஒரு நாட்டுடைய இந்திய பிரதமருக்கே தேவையான்னு கேட்கிறேன் நான். ஏழை தாயின் மகனுக்கு அப்புறம் வருவோம். 500 கோடி செலவுல ஆடம்பரமா தனக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கிட்டு, எனக்குன்னு நான் எதுவுமே கட்டிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அப்ப இதெல்லாம் நாம கேள்வி கேட்கணும். ஒரு செய்திக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு சங்கிகள் கொண்டாடுறாங்க, பரவாயில்ல யுஎஸ் அதிபருக்கு நம்ம விஸ்வகுரு தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இந்த கிஃப்ட் கொடுத்ததுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா?
இந்த 17 லட்சம் ரூபாய் இருந்தா அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணலாம். உண்மையிலேயே இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல.